Hi friends, welcome to JPR Nest and welcome back to another vlog. So நீங்க இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்ட் ஆண்டோனிஸ் சர்ச்ல வந்து ஃபீஸ்ட். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். டியூஸ்டே வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு அதுக்கு vlog வரும். இந்த வந்துட்டு எடிட் பண்ணனா வந்துடும். இன்னைக்கு வந்துட்டு ஃபீஸ்ட்டுமோ. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். 8 o'clock டைமு வந்து பார்த்தா வெளியே மட்டும் ஃபுல்லாக வெண்டிங் தான் இருக்கு. ஆனால் உள்ள மட்டும் ஆளக்கா அதனால வந்திருக்கோம். ஸோ கம்ப்ளீட்ஸ் கேட்டுட்டு வீடியோ. மகோ வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியாடா? இதாம்மா ரொம்ப ஹாப்பியா டேய் நீ விழுந்துருவ போல இருக்குடா. டேய் ஒன்னும் இல்லை விடுமா. ஏய் உள்ள போயிடலாம் எல்லாரும் மாசு உள்ள இருக்கிறாங்க. சர்ச்சில் யாருமே வெளியே இல்லை, வருவாங்க. இப்போ பேர் எடுக்கிறதுனால ரொம்ப தான் பண்ணிக்குவேன் அப்படிங்க பாருங்க. இவங்க ஃபோனில் இவ்வளோ கிளாரிட்டி இருக்கான். அதுக்கு என்ன அசிங் பார்த்தாங்க. எந்த நியூ ஃபோனு தான், ஜஸ்ட் 2 months ஓல்டு. அது ஐஃபோன் ஒருத்தி ஏய் புளிது புடிங்கி வச்சுனீங்க பாருங்க. எனக்கு வந்து இந்த வீட்டுல ஒரு அநியாயம் வந்து எழுந்திருக்காமே. என்ன விஷயம்னா இங்க பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் சாரி எல்லாம் இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா செகண்ட் தங்கச்சி பிங்க், இது பாத்தீங்கன்னா இவங்கள பிங்க் கலர். எல்லாரும் சாரி கட்டின்னு வந்திருக்காங்க. ஆனா பெரிய பொண்ணை விட்டுட்டாங்க. ஆக்சுவலா எங்களுக்கே தெரியாது, பிளான் இல்லை. கேட்டா பிளான் இல்லை, நீ ஏன் சாரி ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மார்னிங்ல ஆனக்கதை பார்த்துக்கிறது நாங்களும் பார்த்துக்கிறோம். இப்போ மார்னிங்ல ஆனக்கதை நான் சொல்கிறேன். ஏஞ்சின்னு குட்டி பொண்ணு சீக்கிரமா ஏஞ்சிட்டா. அந்த குட்டி பொண்ணு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு குட்டி பொண்ணு ஏஞ்சாங்க. என் பேத்தி அந்த அம்மா எழும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பின்ன அவளை மூஜை பண்ணிருந்தியா? என் பேத்தி வந்து சொல்றாங்க எனக்கு. அம்மா என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவ தூங்குறது நைட்டு 2 o'clock ஃப்ரெண்ட்ஸ். காலைல 9 o'clock ஏஞ்சி முடியும். மாட்டுக்கு வரவரில் உனக்கு தெரியுது இல்லை. காலைல ஏந்துச்சு 1 hourல அவர் வந்துட்டு மார்க்கெட் போனால் மம்மி வீட்டில் விட்டுட்டு போவார். வந்து வரும்போது கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ இன்னைக்கு காலைல ஏஞ்சி பாப்பா குளிக்க வச்சு, இது எல்லாமே நானே ஒரு தான் ஒன்றா தான் செய்வாங்க. அவர் ஹெல்ப் பண்ணுவார். குளிக்க வச்சு சாப்பாடு ஊற்றி ட்ரெஸ் பண்ணி அந்த அம்மா வந்துட்டு அப்புறமா என்னது ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணி நான் வீட்டு படிக்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டு தொச்சுன்னு வந்துட்டார். சாப்பாடு மதியம் எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி இன்னோட ஹவுஸுக்கு போனேன்னு சொன்னாங்க. கேள்வி எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னும் ஹவுஸுக்கு இவ்வளோ நாள் பொண்ணு வீட்டில் தான் இருந்தா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவளுக்கு வர சாப்பாடு செஞ்சு ஊட்டிட்டு இப்போ ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் வர செஞ்சு கூட எடுத்துன்னு வந்து பாலெல்லாம் காய்ச்சி எடுத்துன்னு வந்து எங்களோட மாமியார் வீட்டு வர போயிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா, 2 months வந்து நான் கூட ஒரு vlog போட்டிருந்தேனே, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விருந்து வைக்கிறாங்க. அதனால மாமான்னு எங்களை வர கூப்பிட்டு எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். இப்போ நாளையிலேருந்து 3 daysக்கு கோவில் வந்துட்டு கும்பாபிஷேகம் குடும்ப கதையை சொல்லி முடிச்சிச்சு. அதில் வந்துட்டு நாளைக்கு தான் எங்கள் மாமனார் தான் மேனுங்க. நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக அன்னதானம் கும்பாபிஷேகம் எல்லாமே எங்கள் மாமனார் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால நாளைக்கு போகணும். பிஸியாக இருக்கும். ஆமாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டே வந்து வேறு ஒட்டுதுமே. நாளைக்கு எங்கள் மாமனார் மெயின். அதனால இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இல்லை புடவை வேலை கட்டிடுவாங்க. இதில் ஒரு 10 minutes காம்ப்ரமைஸ் பண்ணி புடவை கட்டியிருக்கோம். நீ கொஞ்சம் என்னை விட்டுனா நான் போய் என் பேத்தி பார்த்துக்குவேன். எல்லாரும் அடிச்சு நிற்க வச்சது மாம் கழுத்து பிடிச்சாங்க பாரு. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் முடிச்ச ஒரு வழியாக வெளியே சேரிட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா சரி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தோன்னு உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்தோனியரை பார்த்துட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகிற டைமுக்கு கரெக்டாக சேரிட்டும் எடுத்தாங்க. ஸோ வந்து எல்லாம் நல்லபடியாக போச்சு.
நானும் ரொம்ப நேரமாக இப்போ உன்னதாடி தேடின்னு இருந்தேன். எங்கே காணோன்னு அண்ணா அங்கே இருக்கிறாரு. பாப்பா அவன் அந்த பக்கம் தூக்கின்னு போயிட்டாங்க. எடுக்கிறாங்க தேர் எடுக்கிறாங்க. சேரட் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு பிறக்கும் நான் மம்மி அக்கா மட்டும் வந்து தேர் பின்னாடி கொஞ்சம் நேரம் போனோம். பாப்பா வந்து கிராக்கர் சவுண்டு கொஞ்சம் பயந்து அவள் கொஞ்சம் அழுந்து நின்றா. ஸோ அக்கா அண்ணா பாப்பா வந்து சர்ச்சுக்குள்ளவே இருந்தாங்க, கீழே சர்ச்சுக்குள்ளே. நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தேர் பின்னாடி நடந்து போயிட்டு அப்புறமா மேலே வந்து இன்னொரு ஹால் இருக்கும், சர்ச் ஹால். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் கீழே இறங்கி பாப்பாக்கிட்டே வந்துட்டோம். என் தாய் எவ்வளோ அழகாக இருக்கிறவாங்க. அழுகி 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 ஆமாம், அப்படியே ஷார்ட் ரூட்டில் வந்திருக்கலாம். சுற்றிக்கிட்டு தள்ளி சுற்றி மூக்கு தோற கூடையாக வந்துன்னுக்குறோம். சர்ச்சு சுற்றினே வந்து இது ரோஸ்ரி சொல்லிங்கிறாங்கம்மா. என் தாய்க்கு தெரில, எல்லாம் யுனாத் 10 ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சுன்னு பார்த்தோம்மா. அழகா. ஆமாம், குட்டி பொண்ணு பார்க்க போனோம். ಮಗು ಚಿತ್ತಾಗಟ್ಟೆ ಇಲ್ಲ ರಾಣಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಮ್ಮ. மகு அதுக்கு தானே ஒலிக்க வச்சோம். மகு ப்ரேயர் பண்ணுறா, நீ வன்ஷு. சர்ச்சுக்குள்ளவே ஒரு 1/2 hour to 45 minutes அங்கேயே உக்காண்டோம் எல்லாருமே. அது உள்ள அவ்வளோ ஒரு பீஸ், வெளியே வரதுக்கு யாருக்குமே மனசே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் அது உள்ளவே உக்காண்டு எல்லோரும் பேசியிருந்து மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியே வந்து கேண்டில் எல்லாம் ஏற்றிட்டு அப்புறமா திரும்பி வெளியே போயிட்டு பாப்பா கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கின்னு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மக ப்ரேயர் பண்ணலாம் வாடா. ராணி இது என்ன வேணும் வந்து வாங்கிக்குவாங்க. வீடா நான் வாங்கி தரேன். வீடா நீ வா, இரு நான் வாங்கி தரேன். நான் வாங்கி அவளுக்கு அது சரிடா. கீழே போட்டு விட்டாள்.
ஸோ எங்களோட ஃபீஸ்ட் இப்படி தான் போச்சு. சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு சேரிட் எல்லாமே பார்த்துட்டு ஸோ ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ மனசார எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.